ஃப்ரெண்ட்ஸ் பால்மண சேனல். நாங்க வந்து ஒரு விலாக் போட்டிருக்கோம். ஒரு 3 டேஸ் வந்து நாங்க ஹாலிடேஸ் போயிருந்தோம். எங்க ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்க தான் எங்க மாமியார் இருக்காங்க. சரி அப்படியே பார்க்கலாம்னு சொல்லி நாங்க போயிருந்தோம். நாங்க வந்து மாதவரம் டூ முடிச்சூர் போயிருந்தோம். முடிச்சூர்ல தான் எங்க நாத்தனார் வீடு இருக்கு. அதனால நானும் எங்க மச்சின ஃபேமிலியும் தான் ஜாயின் பண்ணி போயிருந்தோம். அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ண வேண்டியது ஒரு பாப்பாக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அதனால அந்த ஃபங்ஷனுக்காக நாங்க வந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு, நாங்க திரும்பி வந்து அங்கேருந்து கிளம்பி அஸ்தினாபுரத்துக்கு நாங்க போயிருந்தோம். அங்க போயிட்டு குழந்தைய பார்த்துட்டு, நாங்க அவங்களுக்கு குழந்தைக்கலாம் அங்க இருக்கவங்கலாம் எல்லாருமே ஹிந்துஸ். ஆனா நாங்க கிறிஸ்டின். அவங்க சொன்னாங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க உடனே அந்த பாப்பாக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு, அவங்க ஃபேமிலிக்குலாம் ப்ரேயர் பண்ணிட்டு, அங்கேருந்து திரும்பி வந்து நாங்க முடிச்சூர் வந்துட்டோங்க. நாங்க வந்துட்டோனே பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பசங்க வந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. மனோ வந்து ட்ராயிங் தான் ஃபுல்லாவே வரைஞ்சுட்டே இருப்பா எப்ப பார்த்தாலும். வரைஞ்சிட்டு அங்க நாங்க வந்து 2ண்ட் ஃப்ளோர்ல தான் அவங்க வீடு. நல்லா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரியும். அந்த மாதிரி கிரீன்ஸ் எல்லாமே தெரியும். வந்தீங்கன்னா, எங்க எல்லாம் எங்க மாமியாரு, எங்க நாத்தனாரு, அவங்க ஹஸ்பண்டு, சாமண்ணா, எங்க தபிதா அவங்க இருக்காங்க. எல்லாம் கிச்சன் இது. கிச்சன்ல உட்காந்து அவங்க நைட்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருக்காங்க. இவர் வந்து ஈவினிங்கே மீன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ மீன் குழம்பு வச்சுட்டோம்னா நான் நைட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. அதனால் அதுக்கு வேண்டிய ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கும்பலா. அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து கலங்கா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா பெரிய பெரிய மீன் தான் அது. நல்லா இருந்துக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கிட்டு வந்திருந்தாரு அவரு. அவரே வந்து மசாலாலாம் போட்டு அந்த மீனுக்கு அப்புறம் இன்னும் வறுக்கறதுக்கு வேற ஒரு மீனு. ஏன்னா பசங்கலாம் இருக்காங்கன்னு சொல்லி ஒரே ஒரு முள் இருக்க மாரி ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் ஒரு மசாலாலாம் போட்டு அவரே ஃப்ரை பண்ணி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஏன்னா அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்தனால அவருக்கு வந்து நல்லா சமைக்க தெரியும். அதே மாரி இந்த காரம் அந்த மாதிரிலாம் வந்து நல்லாவே சமைப்பாங்க அண்ணன் வந்து. நாங்க போனோனே அவரு தான் எங்களுக்கு எல்லாமே செய்றது எல்லாமே இருக்கும். என்ன வேணும் என்னன்னு கேட்டு கேட்டு செஞ்சுட்டே இருப்பாரு. எங்க நாத்தனார் அவங்களும் வந்து மனோக்கெல்லாம் வந்து கவனிச்சுட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு டைமும் என்ன வேணும் பசங்களுக்கெல்லாம். அடிக்கடிக்கு ஒண்ணு மட்டும் இல்ல. டீனா அடுத்து காஃபி. காஃபினா அடுத்து பூஸ்ட். பூஸ்ட்னா அடுத்து ஹார்லிக்ஸ். லைனா இருக்கும். மனோ போனான்னா அங்க ஒரு 2 கேஜி எக்ஸஸா தான் வருவான். 2 நாள்லயே அந்த மாரி ஆயிடும் பொழுது. அது மாரி குடுத்துட்டே இருப்பாங்க அவனுக்கு ஃபுட்டு. இல்ல பாருங்க. அதோ அந்த அண்ணன் வந்து அந்த மீன வந்து அந்த சைட்ல வந்து ஃபுல்லா கிராஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா மசாலா ஃபுல்லா அதுக்குள்ள நல்லா ஊறணும்னு சொல்லிட்டு. இந்த ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா நல்லா டிப் ஆயி, நல்லா ஊறி, நல்லா ஃப்ரையா இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சுங்க. அவரு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. செம்மையா இருந்துச்சு. இந்த மாரி எனக்கு மீன் கண்டிப்பா ஃப்ரை பண்ணதுக்கு அவ்வளவா வரவே வராது. ஆனா இவர் சொல்லி கத்துக் குடுத்தாரு. இந்த மாரி பார்த்துக்கோங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர பார்த்துட்டே இருந்தேன். "அண்ணா எனக்கு மீனே பண்ண தெரியாது. நீங்க சூப்பரா பண்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் அவர்கிட்ட நானு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சைட்ல ஒரு டிஷ் இருக்கு. அது வந்து என்னன்னா மீன் குழம்புங்க. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் தான் வந்து செஞ்சது. ஃபுல்லா அவர் வந்து கட் பண்ணி அதெல்லாம் கிளீன் பண்ணிலாம் குடுத்துட்டாங்க. ஆனா மீன் குழம்பு மட்டும் நான் வந்து வச்சேன். நாங்க சமையல்லாம் முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் வந்து பசங்க வந்து ட்ராயிங் பண்ணிட்டுருந்தாங்க. ஆசிரியாவும், மனோவும் வந்து ஒரே ட்ராயிங் தான் அங்க வந்து ட்ராயிங் பண்ணிருக்கப்ப நம்ம ஈவினிங் மெசேஜ் வந்து நாங்க வந்து எப்பவுமே போறது உண்டு அங்க நம்ம சர்ச்ல. ஆனா, இங்க நாங்க அன்னைக்கு ஊருக்கு போனனால போக முடியல. அதனால நாங்க வந்து ஆன்லைன்ல வந்து கேட்டுட்டுருந்தோம். அங்க எங்க மச்சினனும் வந்து ஹெட்செட் போட்டுன்னு ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்காங்க. எங்க ஹஸ்பண்டும் எங்க ப்ரேயர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நாங்க வந்து சாப்பிட்றதுக்காக சாப்பாடுலாம் நைட்டு வந்து நாங்க சாப்பாடு தான் அன்னைக்கு சாப்பிட்டோம். மீன் குழம்பு வச்சதுனால. அதனால எல்லாரும் வந்து கும்பலா உட்காந்து எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நாங்க வந்து தனித்தனியா அவங்கவங்க ஃபேமிலில வந்து சாப்பிட்டுருப்போம் உட்காந்து. இது வந்து நாங்க 3 ஃபேமிலியும் ஒண்ணா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அன்னைக்கு. நாங்க சாப்பிட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து போயிடுச்சு.
உடனே கெட்ஸிக்கா ஃபோன் பண்ணி இபி ஆஃபீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. உடனே ஒரு ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து திரும்ப வந்து கரண்ட் வந்து வந்துடுச்சுங்க. குடும்பமாக நாங்கள் வந்து பாட்டு பாடி ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பைபிள் கேம் விளையாண்டோங்க. அது பாருங்கள். சரி ஐந்து உட்காரு. அழிச்சிட்டாங்க அவங்கள. ஆனால் ஒருத்தர் மட்டும் அவர் வந்து அவங்க கூட இருக்கவங்கள அழிக்கல. யாருன்னா அவங்க ஒய்ஃப் தான். அவரை மட்டும் கடவுள் வந்து அதேமாரி ஆசீர்வாதம் கொடுக்கும் போதும் எல்லாமே 2 கொடுத்தாரு. ஆனால் கடவுள் வந்து ஒய்ஃப் மட்டும் அவங்களே தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். போட்டு எடுத்து சொல்லி அதுதான் தெரிஞ்சு வந்து நீடிய பொறுமை உள்ளவர். வந்து பாவம் செய்யலை, ஆனால் மறுதளிக்கவே இல்லை அவர். கரெக்டு தான். ஆமாம், உண்மை தானே, கரெக்டு தான். யோபு வந்து எல்லாத்தையும் இழந்த பிறகு ரெட்டந்தனியாக நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க ஃப்ரெண்டுங்க வந்து அவரை மறுதளிச்சா கூட அவர் மறுதளிக்காமல் அவங்களுக்காக ஜெபம் பண்ணார். யோபு வந்து வாயினால கூட பாஸ் இல்லை. அவங்க வைஃப் வந்து சொல்லுவாங்க, அப்போ அவர் சொல்லுவாரு பைத்தியக்காரி மாதிரி பேசுற அப்படி சொல்லுவாரு. ஆனா அவர் பைத்தியக்காரன்னு சொல்லவே இல்லை. கடைசியில் ஆண்டவர் கட்டத்தில் 10 பிள்ளைகள் கொடுத்தாங்க, 3 பொண்ணு கொடுத்தாங்க. அதில் ஒரு பொண்ணு பேர் தான் எங்கள் அக்கா பேரும் கெட்ஸி. ஏசப்பா வந்து ரொம்ப அன்பா இருக்காரு. அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. சூப்பர். ஏசப்பா வந்து பூமியை படித்ததே ஏசப்பா தான். அவர் தான் உண்மையான கடவுள், உண்மையான தெய்வம். அவரை மட்டும் தான் நம்ம நம்பி வாழணும். கடைசி வரை ஏசப்பா தான் நம்ம. ஏசப்பா வந்து நம்மளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கறைக்காக அவர் சிலுவையில் ஏசப்பா வந்து எல்லாம் நினச்சிக்கிறாங்க ஏசப்பா தான் கடவுள். அவர் வந்து இப்போ எப்படி செத்துட்டு எப்படி வருவார் நினைக்கிறோம். ஆனால் வந்து ஏசப்பா, பிதா, குமரன், பரிசுத்தாவி மூணுமே அவரே ஒரே ஆள் தான். ஆனால் வந்து இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தெரியாமல் என்ன சொல்கிறாங்க, எப்படி அவர் இது பண்ணுறாரு ரசிக்கப்படும். ஆனால் உண்மையான கடவுள் பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் நம்ம பாவத்துக்காக மறிச்சார். வேறு எந்த கடவுளும் நம்ம பாவத்துக்காக மறிக்கவே இல்லை. ஏசப்பா வந்து நமக்காக மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். ஏசப்பா வந்து ஒரு அற்புதம் செஞ்சிருக்காரு. லாசருன்னு ஒருத்தர் இருப்பா, கல்லறை 4 நாள் கழிச்சு இதுவாக சொல்ல, அவர் போய் லாசருவை நீ வெளியில வா அப்படி சொல்லுவாரு. அப்போ வந்து அந்த செத்து போன சடலை வந்து அப்படியே அவங்க உயிர் பழைச்சு திரும்பியா எழுந்து வருவான். எல்லா தெய்வங்களும் வந்து மனுஷனாக பிறந்தாங்க, ஆணோட பெண்ணோடு சேர்ந்து பிறந்தாங்க. அவர் வந்து பரிசுத்தமான தெய்வம் இருந்தால கன்னி மரியத்தில் பரிசுத்த ஆவியானவரோட பிறந்தார். அதே மாதிரி எல்லாரும் மறிச்சாங்க, நிறைய கல்லறையெல்லாம் இருக்குது. ஆனால் அவரோட கல்லறை மட்டும் காலியாக தான் இருக்குது. அவர் மறிச்சார், அவர் பிறப்பும் அதிசயம், அவரோட மறிப்பும் அதிசயம். அதே மாதிரி அவர் வர்றதும் கண்டிப்பாக அதுவும் உண்மை தான். அதுவும் அதிசயம். வந்து நினிவே சொன்னாரு ஏசப்பா, ஆனா கீழ்படியாம தர்ஷிக்கு போயிட்டாங்க. யோனா வந்து கீழ்படியாம போனனால, ஏசப்பா சொன்ன ஊருக்கு போகாம வேற ஊருக்கு போறனால யோனா வந்து மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிறாரு. ஆண்டவருக்கு கீழ்படியாததால மீன் வயிற்றுல எத்தனை 3 நாள் இருந்தார். இது ஒரு பாயிண்ட் தான். 3 நாள் இருந்தார். 3 மீன் வயிற்றுக்குள்ளே ஜெபம் பண்ணார். அந்த 3 நாள் வயிற்றுல இருந்து அதுக்கப்புறம் அந்த மீனை தானாக ஆண்டவர் சொன்னதால் வெளியில் வந்து
கக்குச்சு. கக்கி போட்டுச்சு. ஏசப்பா வந்து யோனா அங்க தூங்குறதுக்காக ஒரு செடியை வர வைக்கிறாரு. அந்த செடி வர வைக்கும் போது அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து அவனுக்கு நிழல் தருது. அந்த நிழல் தந்து அந்த செடி அப்படியே பட்டு போய் இதுவானோன்னா அப்போ வந்து யோனாக்கு ரொம்ப கோவம் வந்தது. அப்போ ஏசப்பா என்ன சொல்றாரு, ஒரு சின்ன செடிக்காக ஒரு நாள் அழிஞ்சு போற செடிக்காக நீ இவ்வளவு கவலைப்படுறியே, அப்ப இந்த மக்கள்லாம் அழிய போறாங்க, அதுக்காக நீ அதுக்காகத்தானே உன்னை வந்து நான் போக சொல்றேன்னு சொல்லி ஏசப்பா ஒரு மனக்கண்களை திறக்கிறாரு. பாயிண்ட் எல்லாருக்கும் ஆமா இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நடுவுல செடி பேர் தெரியுமா? செடி பேர் வந்து யோனா ஆமலுக்கு செடி, ஆமலுக்கு செடி. யோனா வந்து கப்பல்ல ஏற சொல்ல அப்போ வந்து அவர் தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து இந்த கப்பல் வந்து திடீர்னு புயல் மாதிரி ஏதோ வர சொல்ல வெயிட் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஆனாலும் கப்பல் வந்து ஷேக்கிங் பண்ணிட்டே இருக்கும். அதனால ஒரு ஆளை நம்ம கீழே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுக்குழிவு போடுவாங்க. அதுல வந்து தூங்கிட்டு இருக்கிற யோனா பேர் வரும். அப்போ வந்து யோனா உன் பேர் தான் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து கீழே தூக்கி போடுவாங்க. அவரும் போயிடுவாரு. அந்த முதல்ல கீழ்ப்படியாமல் போனார். அப்புறம் ஆண்டவர் மீன் வயிற்றில் போனார். 3 நாள் கழிச்சு திருப்பி நினிவேக்கு போய் சத்தியெல்லாம் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் மறுபடியும் கீழ்ப்படியாமல் ஆண்டவர் மேலேயே கோபமாக தான் இருந்தார். அதனால் திருப்பி அவர் வந்து அந்த செடிக்காக கோவப்பட்டார், இதுக்காக. அதனால் பிறகு ஆண்டவர் சில சமயம் நம்ம ஒவ்வொரு தடவை மன்னிச்சுனா இருந்தால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் யோனா அதிகாரத்துக்கு முடிவே கடைசியில் யோனா என்ன ஆனார், அது விசுவாசத்தை பட்டியலில் எபிரேயர் பட்டியலே வராது. மற்றபடி யோனா என்ன ஆனாலும் தெரியல. கடைசியாக வந்து யோனா கதை தான் மொட்டையாக முடிஞ்சிச்சு. அது மாதிரி நம்ம என்ன ஆண்டவரை ஒவ்வொருத்தரும் நம்ம மன்னிச்சுனே இருப்போம். நம்ம மன்னிப்பை விட்டு மறுதர்ச்சினே தான் நம்மளே ஆண்டவர் அப்படியே விட்டுருவார் தான் விட்டு. நான் சொல்ல ஒரு பாஸ்டர் சொன்னதை நான் படித்த ஒரு இது. மறுநாள் பார்த்திங்கன்னா மண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து சரியான நைட்டு ஃபுல்லாக மழை மார்னிங்கும் செம்மையாக மழை வந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு நாங்கள் மேலே இருந்து ஃபுல்லாக இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக அங்கே இருக்க வீடுங்க, அந்த கிரேஞ்ச் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டீலாம் குடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. நாங்கள் மார்னிங் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அடை சுட்டுட்டு இருந்தேன். நான் தான் அடை சுட்டு ஆசிரியா வந்து ரொம்ப பசிக்குது சொல்லிகிட்டே இருந்தான். சரி அவனுக்கு ஒரு தோசையை ஊற்றி கொடுத்துட்டு அன்றைக்கி மார்னிங் நான் தான் சமையல் எல்லாமே நான் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியா எல்லாம் ஊர் பேர்லாம் சொல்லு. ஊர் பேர் சொல்லு சரியா. ஜப்பான், கனடா, பிரான்ஸ், இத்தாலி, ரஷ்யா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, மெக்சிகோ, சைனா, பிரேசில், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இதான் பார்த்திங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் டோரு நம்ம உள்ள நுழையிறது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே சூப்பராக இருக்கும். இந்த சுற்றி ஃபுல்லாகவே செடி மரம் அந்த மாதிரி தான் அந்த கொடிகள் தான் இருக்கு. ஆனால் காலி கிரவுண்ட் அது, அதனால் அந்த மாதிரி ஒரு க்ரீனாக இருக்கும் அந்த இடம். செம்மையாக இருந்தது. நல்லா மழை வேறவா செம்மையாக அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. டிவியில் வந்து பட்டிமன்றம் போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் திருமணமான்னு சொல்லிட்டு 2 சைடில் வாக்குவாதம் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார்லாம். அவன் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தீர்ப்பு பார்த்திங்கன்னா காதல் திருமணம் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பொறுத்தவரையும் பெற்றோர் திருமணம் தாங்க பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பாரதியார் வரைஞ்சிட்ருக்காங்க. அவங்க அத்தை வந்து எனக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிட்டா பாரதியார் வேணும்னு சொன்னனால பாரதியார் படம். மேலே நாங்கள் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டோம். மேலே பார்த்திங்கன்னா மேலேருந்து தான் நான் இந்த வீடியோவை அங்கே இருக்க ஃபுல்லாக இயற்கை காட்சிகள், வீடு பக்கத்தில் இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸ், வீடுகள் அதெல்லாம் வந்து நல்லாவே அவங்க மொட்டை மாடியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதியானம் ஆயிடுச்சு. மதியானத்துக்குலாம் திரும்ப லன்ச் டைம் பார்த்திங்கன்னா எங்கள் தபிதா அவங்க வந்து கோஸ் பொரியல், அப்புறம் எறா கிரேவி மாதிரி அது செஞ்சுருந்தாங்க, சைடிஷ்லாம் செஞ்சுருந்தாங்க. மத்தியானம் லன்ச் வந்து எல்லோரும் திரும்பியும் ஒன்றா உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த கேமில் பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து ராஜா சீட்டில் போட்டு இங்கே வந்து ஒரு சாமியாக எல்லாமே உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியாரில் உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து சீட்டு வருது. ஆனால் ஆசிரியா வந்து மட்டுமே வந்து கம்மி அமௌண்ட்டும் வரக்கூடாது, அதே மாதிரி ராஜா தான் வருவாங்க.
சொல்லிட்டு ஒரே அழுவங்க. ராஜாவே எனக்கு வரல. ஏன்னா அவன் முட்டை அந்த அந்த போலீஸும் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது. சொல்லிட்டு எனக்கு ராஜா வரல, ராணி வரலன்னு சொல்லிட்டு ஒரே அழுவேன். நான் வரவே மாட்டேன் இந்த ஆட்டத்துக்கு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிச்சு அழுதுட்டு பாதிலே அடுத்து விட்டுட்டான். போலீஸ் நான் தான் போலீஸ், கடைசியாக தான் போலீஸ் ஆகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்தோன்னே ஸ்நாக்ஸு. நான் வந்து சரி இங்கே எல்லாமே ப்ரிப்பேராக எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. சரி நான் பானிபூரி போட்டுட்டு ஏன்னா மழை நல்ல மழைக்கு பானிபூரி போட்டதுக்கப்புறம் ஒரு காரமாக ஒரு நல்லா வந்து புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு ரசம் செஞ்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணோங்க. சாமண்ணாவும் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அவங்க சைடில் ஒரு டிஷ்ஷு செய்கிறாங்கங்க. வடை சுட்டு சட்னி அரைச்சி கொடுத்துட்டேன். சாப்பிடவே முடியல. அடுத்தடுத்து ஸ்நாக்ஸு. நான் சாப்பிட்டேன், நானே ஒரு கழுவிடுவேன். ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. சட்டில் இப்போ நானே கழுவிடுவேன். பார்த்தீங்கன்னா நைட்டு ஆகிடுச்சு. நைட் பார்த்திங்கன்னா சரியான பட்டாசுங்க அந்த ஏரியா ஃபுல்லாக வீட்டில் வெடிச்சிட்டே இருந்தாங்க. எங்கள் பசங்களும் பார்த்துட்டு பேக் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க மாமா வந்து சரி பட்டாசு வெடிக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பட்டாசுலாம் வெடிக்க தெரியாது. சும்மா போயிட்டு கையில் ஒரு அந்த ஒரு வத்தி மாதிரி வச்சுட்டு அது மட்டும் கொடுத்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. திரும்பி மறுநாள் பார்த்திங்கன்னா 21 டியூஸ்டே வந்து திரும்பி வந்து அதே ரொட்டீன் தாங்க. மார்னிங் என்னோட டீ போட்டு கொடுக்குறது. அவங்களுக்கு திரும்பியும் வந்து அன்றைக்கி நான் வந்து சேமியா கிச்சடி செஞ்சிருந்தேன். அதுதான் அவங்க சாப்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையிலே நான் வந்து ஒரு பூண்டு குழம்பு செஞ்சேன். பூண்டு குழம்பு செஞ்சு வச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி வந்து மாலதிக்கா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். ஏன்னா மாலதிக்காவோட தான் இருக்காங்க. அவங்க போகிறதுக்கு வந்து ஒரு 1/2 hour ஆகும். அன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம். பசங்க விளையாடிட்டு நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நான் ஆண்ட்ரோ அவங்க மம்மி டாடி எல்லாமே சேர்ந்து நாங்கள் கிளம்பிட்டோம் மாலதிக்கா வீட்டுக்கு. சரியான மழை. நாங்கள் கிளம்பும்போது கேப் வந்து வந்துடுச்சு. உடனே நாங்கள் வந்து கேபில் தான் போயிருந்தோங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு அங்கே மாலதிக்காவுக்கு ஒரே ஹாப்பி நாங்கள் வரேன்னு. அவங்க வந்து என்றைக்கு வரீங்கன்னு கேட்டுருந்தாங்க அந்த 3 டேஸில் எப்போ தான் வருவீங்கன்ட்டு. அந்த 2 நாள் போக முடியல. ஸோ அதனால் நாங்கள் மறுநாள் போனோம். அங்கே போனோடனே அவங்க ஒரே விளையாட்டு இந்த குட்டீஸுங்க. விளையாட்டு மனோஜ் இருந்தால் மனோஜ் கிட்டே பேசிவிட்டு அக்கா கிட்டே பேசிவிட்டு அங்கேயே நாங்கள் வந்து மத்தியானம் லன்ச் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் ரிட்டர்ன் வந்து நாங்கள் வந்து முடிச்சோரே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கேருந்து வந்துட்ட பிறகு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் தபிதா வந்து செஞ்சாங்க. அவங்க அதை செய்யணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் அதை செஞ்சு கொடுத்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அது வந்து ஒரு பனானாவில் ஒரு ஸ்வீட்ஸ் மாதிரி நல்லா இருந்துச்சு அது. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் பண்ணோம். சரி ஈவினிங் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே பேக்லாம் பண்ணி அப்புறம் கைப்பிடிச்சி எல்லோரும் வந்து ஜோம் பண்ணிவிட்டு என் மாமியார் தான் வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணிவிட்டு அதுக்கு ட்ராவல் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இந்த 3 டேஸ் வந்து ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. நீங்களும் வந்து இதே மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.